சோ உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தா, நீங்க செட்டுக்குலாம் கூட சமைச்சு குடுத்துருக்கீங்க. நக்ஷத்ராக்கு கூட நீங்க ஒரு வாட்டி அவங்க கேட்டு நீங்க சமைச்சு கூட அவங்க ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அது எப்படி நடந்தது? ஆக்சுவலா அரவிந்த் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து மஷ்ரூம் செட்டுக்கு செஞ்சு குடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே. சரி ஓகே ரைட் செஞ்சு குடுக்கலாம்னு சொன்னா செஞ்சு குடுத்து விட்டுருந்தேன். அது வந்து அவன் ஸ்டோரியா போட்டா. அந்த மாதிரி தேங்க் யூ சோ மச் ஃபார் தி மஷ்ரூம் கரி அப்படின்னு சொல்லி ஓகே. நக்ஷு பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி மெசேஜ் ம். பண்ணாங்க. அப்ப நான் கரெக்ட்டா வீட்ல இருந்தது. ம். கரெக்ட்டா ஒருத்தங்க சாப்பிடுற மாரி ம். நான் சொன்னேன், "நீங்க அட்ரஸ் அனுப்புங்க நான் டன்ஸோ பண்றேன்" அப்படின்னு சொன்னேன். ம். அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சாங்க. அது அப்படியே டக்கு டக்குன்னு அன்னைக்கே ஓகே. முடிஞ்சுச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு அது ஒரு ஸ்டோரியா எடுத்து ம். போட்டாங்க. அவங்க கூட பாண்ட் எப்படி இருக்கு? தமிழும் சரஸ்வதி நீங்க வந்தப்புறம் மீரா கிருஷ்ணன், நக்ஷத்ரா அவங்கள கூடலாம் பாண்ட் எப்படி சச் இருக்கு? ஸ்வீட்டி பைஸ் 2 பேருமே. இப்ப ஓகே. வரைக்கும் ம். சில ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுன்னா, நம்ம அந்த ப்ராஜெக்ட்டோடயே வெளில ம். வந்துருவோம். அவங்க கூட யார் கூடயுமே நம்ம ம். கான்டாக்ட்டே இருக்காது. நமக்கு நம்ம நம்ம அவங்கள மிஸ் பண்ண ஃபீலும் வரவே ம். வராது. பிகாஸ் நமக்கு அங்க நெறைய பிட்டர் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ, அதனால நம்ம அப்படியே விட்டுருப்போம். பட் ஆ தமிழும் சரஸ்வதியும் பொறுத்தவரைக்கும் 2 பேருமே எனக்கு அவ்ளோ க்ளோஸ். இப்போ வரைக்குமே கான்டாக்ட்ல இருப்போம். ஓகே. எப்பவுமே அடிக்கடி மீட் பண்ணிப்போம். நெறைய பெர்சனலான விஷயங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண இப்போ ஒரு கோ ஆர்டிஸ்ட்டா பண்றாங்கன்னா, கண்டிப்பா அங்க ப்ராப்ளம் இருக்கும். எனக்கெல்லாம் இருந்திருக்கு நெறையாவே. ஸோ, தமிழும் சரஸ்வதியும்லாம் எனக்கு வந்துட்டு அந்த மாரி ஒரு விஷயமே தெரியல. ஈவன் தோ ஷி இஸ் அ பிக் ஆர்டிஸ்ட். நல்ல அவங்க ஒரு எல்லாருக்குமே தெரியும் ம். நக்ஷத்ராவ. ஸோ, அவ்ளோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா இருந்துமே, எங்களோட பாண்ட் வந்து எனக்கு ஒரு நக்ஷத்ரா ஒரு 7, 8 இயர்ஸாவே நல்லாவே ம். தெரியும். அதே மாரி தான் இப்போ வரைக்குமே இருப்பாங்க. எப்போ பேசினாலும் அதே மாரி தான் பேசுவாங்க. ஸோ இன்னும் தமிழும் சதியும் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப க்ளோஸாவே ஆயிட்டோம்னு சொல்லலாம். அடிக்கடி மீட் பண்ணுவோம். டெய்லியுமே நாங்க டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கிற அந்த ஒரு கான்டாக்ட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். ஸோ அந்த மாரி இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கிடைப்பாங்க. எல்லாருக்குமே அந்த மாரி எல்லாமே ஹேங் அவுட் பண்ணுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, சில் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க. அதோட போயிருவாங்களே தவிர, உங்களோட பெர்சனல் எல்லாமே ஷேர் ம். பண்ணிக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆஃபீஸ் கொலீக்ஸ் இருப்பாங்க. பட் மீடியான்னு வரும்போது அங்க நெறைய ஜெலசி தான் அதிகமா ம். இருப்பாங்க. ஜெலசி பீப்பிள் தான் அதிகமா இருப்பாங்க. பட் இந்த மாரி சில பேர கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ அம் சோ பிளெஸ்ட் டு ஹேவ் டு போத் ஆஃப் தெம்.